ரியாத்துலேருந்து கோதுமை குப்பூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. கோதுமை குப்பூஸு இங்கே பாருங்கள். எங்கள் அம்மா வந்து முட்டை பொரியல் செஞ்சிட்ருக்கு. அடுத்த மைதா குப்பூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பிள்ளைங்க மூலம் குப்பூஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. இந்த குப்பூஸ் வர ரொட்டியை எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் எங்களோட கஷ்டத்தை. ஹீட் பண்ணுமா, நெருப்பில் போட்டுடு. குப்பூஸ் ஒன்று போடல. இங்கே பாருங்க மா, ஆப்லேயே வைமா. இடம் கொஞ்சம் சூடாக கரெக்டாக இருக்கும். போடி இன்னொரு பரட்டு ஒன்றாவதா? சூடு பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாயிரும். என்ன ரபி, ரசி, என் அக்கா பையன், என் அண்ணன் பையன், இவங்க வந்து குப்பூஸ் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிடு ரசி. நீ சாப்பிட்றா? சவுதியிலேருந்து குப்பூஸ்லாம் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. எப்படி இருக்கு? வரன்னு இல்லை? சாப்பிட்டா தான் இருக்கா? சாப்பிடு, ஒரு கூ சாப்பிடு பார்ப்போம். சவுதியோட ஸ்பெஷல் ஃபுட்டு தான். ரசி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு முருங்கைக்கீரை சூப்பு. பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு குப்பூஸ் சாப்பிடுது. இந்தாண்ட எங்கள் அக்காவுக்கு குப்பூஸ் சாப்பிடுது. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க? கடலை தாண்டி இந்த குப்பூஸு. ஒரு ரியால் குப்பூஸு. இந்த ஒரு ரியால் குப்பூஸு அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக முட்டைக்கு அதுக்கும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுருந்துங்கடா. தக்காளி பழம் போட்டு அதான் வரணும் இறங்காதுமாங்க. அப்படி போட்டா திண்டு படுறா இதை நீ கொஞ்சம் வச்சு பாரு. ஆனாட்டி நல்லா விட்டுரு. சாப்பிட்டு பாரு, அருமையாக இருக்கு பாரு. வருஷம் 365 நாள் தான் சாப்பிட்றேன். வேற லெவலில் இருக்கான். எப்படி இருக்கு? ஒரு நாள் சாப்பிட தான் இருக்கும். வேற லெவலாமா? அதான்